சட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டியலின மாணவருக்கு இளங்கலை கடைசி ஆண்டு படிக்கும் மாணவருக்கு அவருடைய தோழர்களே சிறுநீர் கலந்து பானம் கொடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. பட்டியலின மாணவரின் புகார் மீது நடவடிக்கை எடுக்க 3 உதவி பேராசிரியர்களை கொண்ட குழு அமைத்திருக்கிறது பல்கலைக்கழகம். விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், என்ன நடந்திருக்கிறது? லாவண்யா, திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நவலூர் குட்டப்பட்டு பகுதியில் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் இளங்கலை சட்ட படிப்பு இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய 3 மாணவர்கள் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு காரியம் செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது ஜனவரி 6ஆம் தேதி இவர்கள் ஒன்றாக இருந்தபோது சக மாணவர்கள் பட்டியலின மாணவருக்கு அவருடைய வகுப்பு தோழர்களான சக மாணவர்கள் குளிர்பானத்தில் சிறுநீரை கலந்து அவரிடம் கொடுத்ததாகவும் அவர் குடித்ததாகவும் கூறப்படுகிறது. மறுநாள் வகுப்புக்கு வந்த மாணவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி அவரை கிண்டல் செய்ய, இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பட்டியலின மாணவர் ஓடியாக சக ஆசிரியரிடம் கூறி இதை ஒரு புகாராக தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் ஓடியாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது நிலவரப்படி இந்த புகார் குறித்து 3 உதவி பேராசிரியர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இவர்கள் ராக்கிங் செய்வதற்காக செய்தார்களா என்பது குறித்தான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையின் அறிக்கையானது வருகின்ற 18ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் மாணவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் நேற்று மாலை அந்த மாணவர் எனது நண்பர்கள் தான் இப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக செய்தார்கள், அதில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று புகாரை வாபஸ் பெற்றதாகவும் பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.